அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான செப்டம்பர் மாத பலன் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த அருமையான செப்டம்பர் மாதத்தில் மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தான அதிபதி புதன் 9ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இருந்து 7ஆம் தேதியில் 10ஆம் வீடான கன்னி ராசியில் பெயர்ச்சியாகி அமர்வது நல்ல அமைப்பை காட்டுகிறதுங்க. அங்கே புதன் உச்சநிலை அடைகிறாரு. 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் தந்திருந்தாலும் கேதுவுடைய அமைப்பினால் நன்மை செய்திருக்க வாய்ப்பில்லைங்க. ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் உச்சமாவதும் அந்த 10ஆம் வீட்டிற்குள் 17ஆம் தேதியில் சூரியன் வந்து மீண்டும் வலிமையாக தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாவதும் சிறப்பாகும். அதோடு லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் லாப வீட்டிலேயே 3ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதும் நல்ல ஒரு அமைப்பை தருங்க. இதனால் தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றமும் அதனால் ஏற்றமும் அதன் மூலமாக முன்னேற்றமும் இந்த மாதத்தில் காணப்போகிறீர்கள். 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்குங்க. அந்த மன தைரியத்தை கொண்டு தொழிலில் பல நல்ல புது யுக்திகளை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறவங்களுக்கும் பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் கண்டிப்பாக இந்த மாதம் பல மடங்கு லாபத்தை கூட்ட போகுதுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கணும். அர்த்தாஷ்டம சனி தொடர்ந்து இருப்பதாலையும் கேது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதாலும் அவசரப்பட்டு பெரிய தொகையை முன்பின் தெரியாத நபர்களிடம் முதலீடு செய்வதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல தெரிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதுவும் அந்த தொழில் நல்ல லாபத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அந்த தொழிலில் இறங்கி உங்கள் பணத்தை முதலீடாக போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக லாபத்தை ஈட்டித்தராது. அகல பாதாளத்திற்கு உங்களை நஷ்டத்திற்கு கொன்று சென்று விடுங்க. அதனால் முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனம் முக்கியம். உங்கள் ராசி அதிபதி குருவும் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு. எச்சரிக்கையாக இருப்பது முக்கியங்க. இந்த மாதத்தில் தொழில்களில் வளர்ச்சி மற்றும் லாபத்தை வைத்து பார்க்கையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, டெலிகாம் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்கள் அபார வளர்ச்சி அடையுங்க. ஆடிட்டிங், நிதி மேலாண்மை, சட்ட ஆலோசனைகள், பத்திரப்பதிவு நிறுவனங்கள், தனியார் துறை தொழில்கள் அனைத்திலும் நிறைய புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறும். அதே போல் செவ்வாய் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் இந்த தொழில்களில் அதிக முதலீடுகள் செப்டம்பர் மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. தொழில் புரிபவர்கள் இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு 2 முறை சரியாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது அவசியங்க. உத்தியோகத்தில் ராசி அதிபதி குருவை தவிர முக்கிய கிரகங்கள் நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது. 17ஆம் தேதியில் சூரியனும் 10ஆம் இடத்திற்கு வந்து புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை தரும் என்பதால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைந்து நிம்மதி பிறக்கும். வேலையில் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சம்பள உயர்வை பற்றி பேச்சுக்கள், பதவி உயர்வு, பதவி மாற்றம், மேலிடத்திலிருந்து சாதகமான பதில் வரும் அமைப்பு இருக்குங்க. ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது. செவ்வாய் 8ஆம் வீட்டிற்குள் வரும், குருவும் 8ஆம் வீட்டில் இருக்குது. அதுவும் உச்சமாக உங்களுக்கு திடீரென கோபம் அதிகமாகலாம். அதனால் வேலை இடத்தில் பிரச்சனைகள் வரலாம், கெட்ட பெயர் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் குடும்ப விஷயங்களாலோ அல்லது தேவையற்ற பயண அலைச்சல்களாலோ காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயே உங்களுக்கு எரிச்சல் உணர்வு ஏற்பட்டு அதை வேறு நபர்களிடம் காட்டி பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செவனேன்னு சும்மா இருந்தாலுமே குடும்ப விஷயத்தாலேயோ அல்லது தேவையற்ற பயண அலைச்சலாலோ காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலேயோ உங்களுக்கு எரிச்சல் உணர்வு அதிகரித்து எரிச்சல் ஏற்பட்டு அதை வேறு நபர்களிடம் காட்டி பாதிப்படைய உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அப்பப்போ நீங்களே உங்களை அமைதிப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலையில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அது பாதிக்கப்படாமல் பார்த்துப்பது நல்லதுங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு, ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஆஃபர் லெட்டர் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வேலை முயற்சிகள் ஒரு சிலருக்கு சாதகமாகும். பொருளாதாரம் என்று பார்க்கையில் இந்த மாதத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் உச்சகுருவின் பார்வையால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்குங்க. நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையோ அல்லது சொந்த தொழிலோ செய்கிறீர்கள் என்றால் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். வாடகை இடமோ அல்லது வீடோ வீட்டில் இருந்தால் சனி வக்ரமாக இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் வாடகை பணம் எளிதாக வசூலாகும்.
4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். தாய்வழி உறவினரின் வீட்டில் விசேஷத்திற்கு சிறிய செலவுகள் உண்டாகலாம். வண்டி வாகனம், வீடு அல்லது சொத்து பராமரிப்பு செலவுகள் இருக்குங்க. இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுக்கென்று சில செலவுகளும் உண்டாகலாம். அது எப்போதும் உள்ள செலவுகளாக இல்லாமல் ஏதாவது புதியதாக உங்களுக்கென தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 2ஆம் அதிபதி சனி வக்ரமாக 4ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதியை தரும். 5ஆம் அதிபதி செவ்வாய் என்பதால் 8ஆம் வீட்டில் மறைவதும் அங்கே ராசிநாதன் குருவும் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுடன் அதிக வாக்குவாதங்கள் வரலாம் அல்லது அவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. 3இல் ராகு இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் உள்ள உறவுகள் பலப்படும். பரஸ்பர புரிதல் உண்டாகும். மாத ஆரம்பத்தில் தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ அது மாத பிற்பகுதியில் சரியாகிவிடும். சூரியன் கேதுவை விட்டு விலகி 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிவிடும். திருமண பந்தத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரையில் 7ஆம் வீடான மிதுனத்தில் பகையாக இருக்கும் என்பதால் கணவன் மனைவியிடையே விவாதங்கள் அடிக்கடி வரலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். முடிந்த வரையில் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யுங்கள். அதனால் பாதிப்புகள் அதிகம் குறையும். திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு சுக்கிரன் சுபமாக ஆட்சி பலத்துடன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல நிகழ்ச்சியும் நடைபெறும். புதிதாக வரன் தேட ஆரம்பிக்கவும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் பகையாகவும் மாத பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நீச்சமாகவும் இருப்பதால் கோச்சாரத்தில் சாதகமான அமைப்பு எதுவும் இல்லை. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் அக்டோபர் மாதம் இறுதி வரை காத்திருப்பது நல்லது. ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குழந்தைகள் படிப்பின் மீது நாட்டம் குறையலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவுகளில் சிறு பாதிப்புகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. காதலிக்கும் தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் பார்ட்னர் கிட்ட ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசி பழகுவது நல்லது. காதலில் இந்த மாதம் நிறைய முரண்பாடுகள், பிரச்சனைகள், கருத்து மோதல்கள், அதனால் சண்டைகள் வருவது போலத்தான் காட்டுகிறது. புதுசாக காதல் சொல்ல நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு உங்கள் விருப்பத்தை பார்ட்னரிடம் சொல்வது நல்லது. அடுத்தது மாணவர்களுக்கு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சற்று சிரமங்கள் இருக்கலாம். விளையாட்டுத்தனத்தினாலோ அல்லது ஆரோக்கிய குறைவாலோ இந்த மாதம் படிப்பில் கவனம் குறையும். அதுவே மேல் படிப்பு படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் மற்றும் அரசாங்க மேல் படிப்புக்கு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கு புதன் உச்சமடைவதால் நினைவாற்றலும் ஆர்வமும் அதிகரிக்கும். பரீட்சை ஏதேனும் இருந்தால் வெற்றியை பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் கவனமாக இருப்பது நல்லது. குருவும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் 9இல் கேது இருப்பதாலும் எதிர்பாற்றல் குறைபாடுகள், வாயு தொல்லை, வயிற்று வலி, உஷ்ணத்தால் செரிமான கோளாறுகள், கைகளில் குளைச்சல் இது போன்ற பாதிப்புகள் வரலாம். அப்படி பாதிப்புகள் வந்தால் உடனே நல்ல மருத்துவரை சந்தித்து சரி செய்து கொள்வது நல்லதுங்க. பெரிய வண்டிகளில் பயணம் செய்யும் போது கவனத்துடன் பயணம் செய்வது நல்லது. நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகப்பெருமானை தினந்தோறும் வழிபட்டு வருவதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கும் விநாயகருக்கும் சேர்த்து பூஜை செய்து வருவதும் உங்களுக்கு வரக்கூடிய தீய வினைகளை நீக்கும். அதே போல் ஏழை எளியோருக்கு உணவு தானம் செய்வது இன்னும் சிறப்புங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான மாதமாகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.